டைரக்டர் சுந்தர் சி இதுல வந்த மதகஜராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஷாலுக்கு சின்ன வயசுல இருந்தே 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க 4 பேரும் இவங்களோட ஸ்கூல் பிடி சாரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க விஷாலோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வில்லனால நடந்த சில பிரச்சனைகளை விஷால் கிட்ட சொல்றாங்க. விஷால் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரா இல்லையன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்டா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பிளஸ் கிளாமர் காமெடி தான். அங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. செகண்ட் ஹாஃப்ல சந்தான காமெடி கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா மனோபோலாவோட காமெடி கிளைமேக்ஸ்ல வரும். அந்த சீன் நல்லா இருந்தது. டேய் என்னடா இது? மிஸ் ஆயி கீழ விழுந்துட்ட மச்சான். அது எப்பறா மிஸ் ஆயி விழும்போது 2 பொண்ணோட விழுறா? சந்தானம் இப்பெல்லாம் ஹீரோவை மட்டும் தான் படம் பண்றாரு. ஒரு சில படங்கள்ல காமெடியான பண்ணாலும் நல்லா இருக்கும். விஷால் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாரு. விஜய் ஆண்டனியோட பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கிருக்கு.